கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாள் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை தூய ஆவியரின் திருநாளாக உலகம் முழுமையிலும் திருச்சபை ஆசரிக்கிறது. இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவா, பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பையும் ஆசை காட்டும் தாசன் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரு வருஷிக்க பண்ணுவே. ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஜெபம் செய்வோம். முழுமையான விடுதலையை தருகின்ற தூய ஆவியராம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த இந்த ஓய்வு நாளிலும் எங்கள் இதயங்களால் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன எங்கள் அன்பின் நிறைவா, இந்த பரிசுத்தமான தொழுகையிலும் தூய ஆவியருடைய நிறைவான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எங்கள் ஆவி ஆன்ம சரீரத்திலே நாங்கள் முழுமையான விடுதலை பெற்று உம்முடைய தெய்வீக பேரருளினால் நாங்கள் நிறைக்கப்பட ஆண்டவரே நீர் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தும். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய தூய பிரசன்னத்தை நிறைவாக சொந்தமாக்கி கொண்டு உம்மிடத்தில் இருந்து வருகின்ற ஆலோசனையையும் ஆதரவையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள தேற்றரவாளராய் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே கேட்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து 70வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். நம்முடைய கீர்த்தனை பாடல் புஸ்தகம் 70வது பாடல். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ.
तेरी एक वस्ते नमो नमो निन तिरुवडिक्कु नमस्ते नमो नमो तेरी एक वस्ते नमो नमो निन तिरुवडिक्कु नमस्ते नमो नमो पार्पणे ताळुनाद परमसत्पिर सारा पार्पणे ताळुनाद परमसत्पिर सारा गौरुरुदूय वेद नमो 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 तेरी एक वस्ते नमो नमो निन तिरुवडिक्कु नमस्ते नमो नमो तंदे पराबरने नमो नमो यमै तांगियादरे कोने नमो नमो சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமில்தாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரு நலமில்தாய் எந்த போக்குமில்தாய் நமோ 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 சீக்கிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலை நகராசா நமோ நமோ எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற எங்கும் நின் அரசேர எவரும் நின் புகழ் கூற துங்க மந்தையில் சேர நமோ 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 சீக்கிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திட பாவமளித்தமை காவா நமோ நமோ பரிசுத்த நரபுத்தி கபடற்ற மனசுத்தி பரிசுத்த நரபுத்தி கபடற்ற மனசுத்தி திருமொழி பார்க்கும் சக்தி நமோ 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 சீக்கிரி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ அனைவரும் இணைந்து 139வது சங்கீதத்தினுடைய முதல் 12 வசனங்களை இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 139 முதல் 12 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்தீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து
சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளுமென்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள். அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று தூய வாழ்வு வாழ நம்மை அழைக்கும் ஆண்டவர் திருமுன்னர் முழந்தாள் படியிட்டு நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்து விட்டுவிட முயலுவோம். அன்பு இறைமக்களே, தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டோர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் செயல்பட வேண்டும் என்பதே திருமறை நமக்கு சொல்லும் செய்தி. ஆனால் நாமோ நம்முடைய சொல், செயல், ஆவி ஆகியவைகளில் இயேசு கிறிஸ்துவின் சான்றுகளாய் வாழ தவறி போனோம். தூய ஆவியாருக்கு எதிராக நாம் செய்துள்ள தவற்றை உணர்ந்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்புக்காக மன்றாடுவோம். பெந்தேகோஸ்தே என்னும் தூய ஆவியாரின் நாளில் அனைவரும் ஒருமித்து இருந்ததாக நம்முடைய திருமறை நமக்கு சான்று சொல்லுகின்றது. ஆனால் நாமோ ஆண் பெண், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படிக்காதவர் படித்தவர், வெள்ளையர் கருப்பர் என்கின்ற வேறுபாடுகளோடு பிரிந்து வாழ்ந்து வருகின்றோம். சாதியின் பெயரில், சமயத்தின் பெயரில், இனத்தின் பெயரில், மொழியின் பெயரில் நாம் அனைவரும் பிரிந்து வாழ்ந்து வருகிறோம். தூய ஆவியாருக்கு எதிராக நாம் செய்துள்ள தவற்றை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டோர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நன்றுரைக்க வேண்டும் என்பதே திருமறை சொல்லுகின்ற செய்தி. ஆனால் நாமோ நற்செய்தியை நன்றுரைப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்ய தவறிய நிலையை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டோர் ஆண்டவருடைய நீதி நியமங்களை தவறாமல் கடைபிடிப்பர் என திருமறை சொல்லியுள்ளது. ஆனால் நாமோ
நீதி செய்வதற்கு பதில் அநீதி செய்து வருகிறோம். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிக்க மனமற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். திருமறையின் வசனங்களின் வழியில் நம் வாழ்வை வடிவமைத்து கொள்ள தவறி போனோம். தூய ஆவியாருக்கு எதிராக நாம் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டோர் மண்ணுலகு சார்ந்தவைகளில் அல்ல, விண்ணுலகு சார்ந்தவைகளில் மட்டுமே நாட்டம் கொள்வர் என திருமறை சான்று சொல்லுகிறது. ஆனால் நாமோ விண்ணுலகு சார்ந்தவைகளில் நாட்டம் காட்டாது மண்ணுலகு சார்ந்தவைகளில் அதிக நாட்டம் கொண்டு வருகிறோம். தூய ஆவியாருக்கு எதிராக நாம் செய்துள்ள தவற்றை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்புக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம்முடைய தவறுகளையெல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்வதற்கு உதவியாக அனைவரும் இணைந்து தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே எனத் தொடங்கும் பாடல் வழியாக நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் ஆற்றலையும் அருளையும் அனைவருக்கும் நிறைவாக தந்தருளுவாராக. ஆமன். ஆண்டவரின் அருள் கரத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்காகவும் இன்னும் பெற இருக்கின்ற ஆசிகளுக்காகவும் அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நாம் வாழும் இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் கொடிய கொள்ளை நோயான கொரோனா என்கின்ற துன்பத்திலிருந்து அனைவரும் விடுதலை பெற்று நலமுடன் வாழ எல்லா நாட்டினரும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த முயற்சிகளிலே ஆண்டவருடைய ஆவியரின் வழிநடத்துதலும் வழிகாட்டுதல்களும் முழுமையாக வெளிப்படுகின்றன. அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா என்கின்ற கொள்ளை நோயை கட்டுப்படுத்த மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பல தொண்டு நிறுவனத்தார் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கடுமையாக
அர்ப்பணத்தோடு உழைக்கின்ற போது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல உடல் நலனுக்காக, மன வலிமைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொடிய கொள்ளை நோயாகிய கொரோனாவின் தாக்குதலால் ஆலயங்களில் சென்று ஆண்டவரை தொழுதிட முடியாத நிலையிலும் காணொளி காட்சி வழியாக ஆண்டவரை தொழுதிடவும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு வசனத்தின் வழி வாழ்வை அமைத்திடவும், திருமறையை தியானிக்கவும், இறைவேண்டல் செய்யவும் ஆண்டவர் தந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு அடையாளமாக தாவீதோடு இணைந்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த நாளிற்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம் முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கமுண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும்
சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதனமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசமடைகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிடுங்கள் என்பதே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆற்றல் நிறைந்த ஜெபம் செய்வோம். ஆற்றல் நிறைந்த அருள் கடவுளே, தூய ஆவியாரை தேற்றரவாளனாக எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியைப் போல கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டே வருகின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிறப்பாக பெந்தேகோஸ்தே திருநாள் என்று அழைக்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியாரினுடைய இந்நாளிலே நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை பணிந்து கொள்ள இந்த பேற்றை எங்களுக்கு நீர் வழங்கியிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இறைவா, நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உம்மை நோக்கி மன்றாடுகிற பொழுது எங்களுடைய மன்றாட்டுகளையெல்லாம் ஆண்டவர் ஏற்று நாங்கள் கேட்கின்ற நன்மைகளை, எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை முழுமையாக எங்களுக்கு தர வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். சிறப்பாக இந்த நாட்களிலே உலக மக்கள் அனைவரும் கலக்கத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே உலக மக்களினுடைய நல்ல வாழ்வுக்காகவும் அமைதியான வாழ்வுக்காகவும் நாங்கள் தாழ்மையோடு உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். கொரோனா என்கின்ற கொள்ளை நோயானது உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த கொடிய துன்பத்திற்கு உட்பட்டு மருத்துவமனைகளிலே பலர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பரிபூரணமான விடுதலையை, சுகத்தை நிறைவாக கொடுக்க வேண்டுமென்று தாழ்மையோடு உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். இந்த கொடிய துன்பத்தின் நிமித்தமாக பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மன அமைதியை இழந்தவர்களாக மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிகின்றீர். அப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் நிறைவாக கொடுக்க வேண்டுமென்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவா, இந்த கொடிய துன்பத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு பலர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் வாடிக்கொண்டிருப்பதை நீர் காண்கின்றீர். அப்படிப்பட்டவர்களுக்கு உம்முடைய அமைதி, உம்முடைய ஆறுதல் இவைகளெல்லாம் நிறைவாக கிடைக்க ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த கொடிய கொள்ளை நோயை முன்னிட்டு பலர் வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பதை கடவுள் காண்கிறீர். தங்களுடைய தொழில்களை செய்ய முடியாமல் பல்வேறு சூழல்களிலே துன்பத்தோடும் துக்கத்தோடும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கொடிய கொள்ளை நோயின் மூலமாக பல நாடுகள் பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருப்பதை ஆண்டவர் காண்கின்றீர். அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்ட நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மறுபடியும் மீண்டு எழும்பி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
இந்த கொடிய துன்பத்தின் நிமித்தமாக பலர் தங்களுடைய வேலைகளை எல்லாம் இழந்து வாடிக்கொண்டிருப்பதை கடவுள் காண்கிறீர். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கொடிய துன்பத்தின் நிமித்தமாக விலைவாசிகள் எல்லாம் நாளுக்கு நாள் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருப்பதை ஆண்டவர் அறிகின்றீர். விலைவாசிகள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த கொடிய துன்பம் உலகை விட்டு முழுமையாக அகல வேண்டும் என்கின்ற சூழலிலே ஒவ்வொரு நாட்டின் அரசுகள், அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள், தாதியர்கள், காவல்துறை பணியாளர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள், இன்னும் தொண்டு நிறுவனத்தார் கடுமையாக உழைத்து கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிகின்றீர். அவர்களுடைய உழைப்பின் வழியாக இந்த கொடிய துன்பமானது முழுமையாக உலகத்தை விட்டே அகல ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த பாதிப்பு நாளுக்கு நாள் பல இடங்களிலே அதிகரித்து கொண்டே வருவதை நாங்கள் காண்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் அதற்கான முயற்சிகளிலே இறங்கியிருக்கின்ற மருத்துவர்கள், அறிவியலாளர்களுக்கு தேவையான வழிநடத்துதலையும் வழிகாட்டுதலையும் தூய ஆவியானவர் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றும் தாழ்மையோடு உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக நாங்கள் உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைவரோடும் இறை அருளும் இறை ஆசியும் இருப்பதாக. ஆண்டவரே, கல்வி பயிலுகின்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரோடும் இறை ஆசி இருக்கட்டும். எல்லா பிள்ளைகளும் நன்கு கற்று எதிர்காலத்திலே உயர் பதவிகளிலே அமர்ந்து குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சாட்சிகளாய் செயல்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பல்வேறு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து ஆண்டவர் நிறைவு செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். குடும்பங்களினுடைய பொறுப்பாளர்களாக இருந்து குடும்ப வாழ்வுக்காக கடினமாக பல்வேறு சூழலிலே உழைக்கின்ற அனைவரோடும் இறை ஆசி இருக்கட்டும். உழைப்பதற்குரிய ஆற்றலை கொடும், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும், நல்ல வருமானங்களை கொடும். அதன் வழியாக மகிழ்வான குடும்ப வாழ்வை எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்கு அருள் செய்வீராக. ஆண்டவரே, வயோதிப பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த இந்த நாட்களிலே உம்முடைய பாதுகாவல், உம்முடைய பராமரிப்பு அதிகமாய் குடும்பத்தார் வழியாக அவர்களுக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்றும் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இத்திருச்சபையினுடைய மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய அன்பு போதகருக்காக, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக மன்றாடுகிறோம். அனைவரோடும் இறை ஆசி இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். பேராயருக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயமானது நாளுக்கு நாள் வளர்ச்சியின் பாதைக்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு உம்முடைய ஆவியரினுடைய துணையை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆலயங்களிலே சென்று உம்மை தொழுது கொள்ள முடியாத சூழலிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். அதிவிரைவாக இந்த தடைகளெல்லாம் அகலவும், கொரோனா என்கின்ற துன்பத்தில் இருந்து மக்கள் முழுமையான விடுதலையை பெறவும், அதன் வழியாக ஆலயங்களெல்லாம் திறக்கப்பட்டு ஆலயங்களிலே சென்று உம்மை தொழுது கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உலக நாடுகளினுடைய அமைதிக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும்
ஆண்டவரினுடைய மெய்யான அமைதியை பெற்று ஒவ்வொரு நாளும் சிறப்பான வாழ்வை அனுபவிக்க இறைவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளை ஆவியருடைய பிரசன்னத்தினால் தூய்மைப்படுத்துகிறவரே, தூய ஆவியரின் திருநாளாகிய இன்று உம்முடைய வேதத்தின் இரகசியங்களை நாங்கள் தியானிக்கிற போது வேதத்தின் மெய்யான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் பரிசுத்தப்படுத்தும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த தூய ஆவியாரின் திருநாளிலே ஆண்டவர் அருளிய வேதத்திலிருந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த நல்ல வேளையிலும் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த தூய ஆவியரின் திருநாளிலே தென்னிந்திய திருச்சபை சிந்திக்கும்படி நமக்கு தந்திருக்கின்ற கருப்பொருள், வாரும் தூய ஆவியாரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும் என்பதாகும். வாரும் தூய ஆவியாரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும். மாற்றுருவாக்கம் தேவை என்பது இந்த நாட்களிலே நம்முன் எழுந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சிந்தனை. இந்த மாற்றுருவாக்கம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தேவை? ஒருவேளை இன்று நாம் இந்த உலக பிரகாரமாக நாம் எதிர்நோக்கி காணுகின்ற காட்சிகள் அமைப்பு முறைகளிலா? அவைகளிலும் சில நேரங்களிலே மாற்றுருவாக்கம் தேவை. அவைகளுக்கு மேலாக தூய ஆவியார் தருகின்ற மாற்றுருவாக்கம் மனிதனுடைய வாழ்க்கையின் முழுமையையும் மாற்றுகின்ற ஒரு மாற்றுருவாக்கம். இந்த மாற்றுருவாக்கம் என்பது உலகத்தின் சிந்தனைகளில் இருந்தா அல்லது மனிதனுடைய அந்த அறிவு திறன்களில் இருந்தா இல்லை, வேதத்தின் இரகசியங்களிலிருந்து வருகின்ற ஒரு மாற்றுருவாக்கம் இன்று மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்நோக்கோடு தான் வாரும் தூய ஆவியாரே முழு படைப்பையும் மாற்றுருவாக்கும் என்கின்ற
அறைகூவல் இன்று திருச்சபைகளுக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த தூய ஆவியரின் திருநாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய திருச்சபையின் மரபிலே நாம் அதிகமான நாட்களை நாம் ஆசரிக்கிறோம். முக்கியமாக கிறிஸ்து பிறப்பு அல்லது வருகையின் காலம், தவக்காலம், இப்படி பல காலங்களை நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். அவ்வண்ணமாகவே இந்த தூய ஆவியரின் திருநாள் என்பதும் மிக முக்கியமான ஒரு பண்டிகை நாள். ஏனோ சபைகள் இன்று இந்த தூய ஆவியரின் திருநாளை ஆசரிக்க மறந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய திருச்சபையின் நீண்ட பாரம்பரியமான தொடக்க கால திருச்சபை வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிற போது இந்த தூய ஆவியருடைய திருநாள் அன்று இந்த திருநாளை மிக முக்கியமாக ஆசரித்தார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை நாம் படித்து பார்க்கிற போது அவர்களுக்கு முப்பெரும் திருவிழா, முப்பெரும் பண்டிகை மிக முக்கியமான ஒன்றாக அமைந்தது. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தைகோஸ்தே திருநாள் அல்லது 50வது நாள், அல்லது இதை இன்னொரு வார்த்தையிலே வாரங்களின் நாள், வாரங்களின் திருநாள் என்று அவர்கள் ஆசரித்தார்கள். இந்த பெந்தைகோஸ்தே என்கின்ற இந்த பெயர் கிரேக்க சொல். குறிப்பாக இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்து வருகிற 50வது நாளிலே இந்த பெந்தைகோஸ்தே திருநாள் கொண்டாடப்பட்டது. முதலிலே இது ஒரு வேளாண்மை திருவிழாவாக இருந்தது. அடுத்ததாக இது 7வது வாரத்திலே இது ஆசரிக்கப்பட்டபடியால் வாரங்களின் திருநாள் என்று இது ஆசரிக்கப்பட்டது. சில காலங்களிலே இதனுடைய பெயர் மாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 70வது ஆண்டிலே ஆலயம் அழிக்கப்பட்ட போது இந்த சீனாய் மலையிலே சட்டம் மோசேயிடம் கொடுக்கப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் என்று நினைவு கூறப்பட்டது. ஆகவே இந்த நாட்களுடைய வளர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை திருநாள், அது வாரங்களின் பண்டிகை, அது சீனாய் மலையிலே சட்டம் மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். இதற்கு பின் இந்த நாள் தூய ஆவியர் கொடுக்கப்பட்டபடியால் இந்த நாளிலே தூய ஆவியரின் திருநாளாய் இது ஆசரிக்கப்படுகிறது. திருச்சபை இந்த நாளிற்கு ஒரு அழகான பெயர் கொடுத்தது, ஒயிட் சண்டே என்று கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பெந்தைகோஸ்தே திருநாளிலே, தூய ஆவியர் திருநாளிலே ஆதி திருச்சபையிலே ஏராளமான பேர் திருமுழுக்கு பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று முடித்தவுடனே அவர்களுக்கு ஒரு வெள்ளை துணி கொடுத்து அவர்களை போர்த்தினார்கள். ஆகவே தொடக்க கால திருச்சபை இந்த நாளை ஒயிட் சண்டே என்கின்ற ஒரு பெயரால் இது அழைத்தது. மோசே சட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாளாய் ஆசரிக்கப்பட்ட, இந்த உடன்படிக்கையின் நாளாய் ஆசரிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியரை பொழிந்தருளியபடியால் இந்த நாள் தூய ஆவியரின் திருநாளாய் அது மாற்றப்பட்டது. இந்த தூய ஆவியர் தருகின்ற மாற்றுருவாக்கம் என்ன? இந்த தூய ஆவியர் தந்த மாற்றுருவாக்கம் என்ன? நான் இங்கே 3 சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நாம் அதிகமான சிந்தனைகளை நாம் இதிலே தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நான் இங்கே காணுகின்ற ஒரு செய்தி, 1வது 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். பெந்தைகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. தூய ஆவியர் தருகின்ற மாற்றுருவாக்கம் என்ன? முதலாவது மாற்றுருவாக்கம் புதிய ஐக்கியம். தூய ஆவியார் அந்த திருச்சபைக்கு கொடுத்த ஒரு மாற்றுருவாக்கம் என்ன? புதிய ஐக்கியம். அறைக்குள் இருந்த ஐக்கியம் அனைத்துலகத்தின் ஐக்கியமாக மாற்றப்பட்டது. இதுதான் ஆவியர் கொடுத்த ஒரு புதிய ஐக்கியம். ஒரு அறைக்குள் இருந்த ஐக்கியம் அனைத்துலகத்தின் ஐக்கியமாக மாற்றப்பட்டது. ஒரு வீட்டிற்குள் இருந்த ஐக்கியம் விசாலமாய் மாற்றப்பட்டது. ஒரு பரந்த ஐக்கியமாய் இது மாறியது. இந்த புதிய ஐக்கியத்தை தூய ஆவியார் அன்று தந்தருளினார். அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி இந்த நேரத்திலே நாம் எழுப்ப வேண்டும். புதிய ஐக்கியத்தை ஆவியர் தருகிறார் என்று சொல்லுகிற போது அந்த பழைய ஐக்கியம் என்ன? அதை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். பழைய ஐக்கியம் என்ன? இந்த பழைய ஐக்கியம்தான் இந்த திருமறையின் முதலாவது இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒரு இடம். பழைய ஐக்கியம். பழைய ஐக்கியம் வீடு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனங்களை நாம் படித்து பார்க்கிற போது அந்த மேல் வீடு என்று அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை வரலாற்றை விளக்குகிற போது இந்த மேல் வீடு என்பது இயேசு கிறிஸ்து தன் அடியவர்களோடு சீடர்களோடு ராவிருந்து ஆசரித்த அந்த மேல் வீட்டறை என்று சிலர் அதற்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த இடம் மேல் வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள். வீட்டிலே ஒரு ஐக்கியம் இருந்தது. இது பழைய ஐக்கியம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் இருந்தார்கள். இந்த பழைய ஐக்கியம் என்பது 120 பேரை கொண்ட ஒரு ஐக்கியம். இதுதான் முதலாவது திருச்சபை என்று அநேகர் அழைக்கிறார்கள். இதுவே முதல் திருச்சபை. இது ஒரு சிறிய சமுதாய ஐக்கியம். ஒரு வீட்டிற்குள் 120 பேராய் இருந்த ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை குறித்து சிலர் விளக்குகின்ற போது அந்த நாட்களிலே வெறும் 500 பேர்தான் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் என்று விளக்குகிறார்கள். அதற்கு ஆதாரம் பவுலடிகளார் 1 கொரிந்தியருக்கு எழுதிய அந்த கடிதம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தின்படி 500 பேருக்கு தரிசனமானதை வைத்து அந்த நாட்களிலே வெறும் 500 பேர்தான் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் என்று சில விளக்கங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே பழைய ஐக்கியம் என்பது ஒரு வீட்டுக்குள் ஓரிடத்தில் 120 பேருக்குள் ஒரு சிறிய ஐக்கியம். அந்த ஐக்கியத்தை தூய ஆவியார் ஒரு புதிய ஐக்கியமாக மாற்றுருவாக்கம் செய்கிறார். ஒரு அறைக்குள் இருந்த அந்த ஐக்கியம் அனைத்துலகத்தின் ஐக்கியமாக மாற்றப்படுகிறது. இங்கே நாம் திருமறையிலே பழைய ஐக்கியத்தை இந்த வசனங்களிலே நாம் கண்டோம். புதிய ஐக்கியம் என்ன? இந்த புதிய ஐக்கியம் என்பது எதை சொல்லுகிறது? ஏராளமான ஐக்கியத்தை இந்த வசனங்களிலே நாம் படித்தால் உணர்ந்து கொள்ள முடியும். முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம் 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மொழியில் ஒரு ஐக்கியத்தை
தூய ஆவியர் கொடுக்கிறார். இது பழைய ஐக்கியத்தில் இல்லை, இல்லாத ஒரு புதிய ஐக்கியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியரின் அருளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஐக்கியம் இந்த புதிய ஐக்கியம். இது பரந்த ஐக்கியம். பன்மை சூழல்களிலே வாழ்ந்தவர்களையும் வாழ்கிறவர்களையும் ஒருமுகப்படுத்துகின்ற ஒரு ஐக்கியம் என்று இங்கே திருமறை சொல்லுகிறது. மொழியிலே ஒரு இசைவு, ஒரு ஐக்கியத்தை தூய ஆவியர் அன்று கொடுத்தார். இந்த வசனங்களை நாம் படித்து பார்க்கிற போது 17 வித்தியாசமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த 17 வித்தியாசமானவர்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. பார்த்தர், மேதர், எலாமித்தியர் என்று இங்கே ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17 வித்தியாசமானவர்கள். இப்படி இவர்கள் இருந்த இடத்திலே இந்த தூய ஆவியர் அருளப்பட்ட போது எல்லோரும் தங்கள் ஜென்ம பாசையிலே பேசுவதை உணர்ந்து கொண்டதாக இங்கே நாம் காண முடிகிறது. இங்கே அநேக இடத்திலிருந்து வந்தார்கள். முக்கியமாக வரலாற்றை நாம் படித்து பார்க்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தர், இந்த மேதர், இவர்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இருந்த மக்கள். அவர்களும் அங்கே வந்தார்கள். கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா இவையெல்லாம் சின்ன ஆசிய மைனரனுடைய பட்டணங்களாக இருந்த இடங்கள் இவை. எகிப்து என்று சொல்லுகிற போது அக்கால எகிப்திலே கிறிஸ்துவுக்கு முன்னால் 10 லட்சம் யூதர்கள் அந்த எகிப்திலே இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 323வது ஆண்டு முதல் 283வது ஆண்டு வரை இந்த முதலாம் தாலமி என்பவர் சிரேனே பட்டணத்திலே ஏராளமான யூதர்களை குடியமர்வு செய்தார். நாம் அறிந்திருக்கிறோம். மகா அலெக்சாண்டர் என்பதை பற்றி நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். இந்த மகா அலெக்சாண்டருடைய காலத்திலே ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே சமயம், ஒரே கலாச்சாரம் என்கின்ற ஒரு திணிப்பு அதிகமாக பரவியது. அதனுடைய தாக்கத்தினால் ஏராளமான மக்கள் சாதாரணமான கிரேக்க மொழியினை அன்று அவர்கள் கற்று அறிந்திருந்தார்கள். இதனுடைய ஒரு பின்னணியத்தில் தான் இந்த யூதர்களை தாலமி என்பவர் சிரேன பட்டணத்திலே குடியமர்வு செய்தார். ரோமிலே ஆயிரக்கணக்கான யூதர்கள் இருந்தார்கள். கிரேக்கத்திலே யூதர்கள் இருந்தார்கள். ஒரு வரலாறு குறிப்பு சொல்லுகிறது, யோசிபஸ் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியருடைய மனைவி இப்பகுதியை சார்ந்த யூத பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த இடங்களிலெல்லாம் யூதர்கள் இருந்தார்கள். இந்த இஸ்ரேலர்களுடைய முப்பெரும் விழா வருகிற போதெல்லாம் உலகத்தின் கடையில்கை வரை இருந்த யூதர்கள் எல்லாம் இந்த பண்டிகையை ஆசரிப்பதற்கு எருசலேம் வருவார்கள். இந்த யூதர்களில் எல்லோரும் எருசலேமிலே கூடியிருந்த போது தூய ஆவியரின் அருட்கொடை கொடுக்கப்பட்டது. எல்லோரும் தங்கள் ஜென்ம பாசையிலே பேசுவதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த ஒரு புதிய ஐக்கிய மொழியினால் பல்வேறுபட்ட மக்களை இசைக்கின்ற ஒரு ஐக்கியத்தை தூய ஆவியர் இங்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, யூதரும் யூதர் அல்லாதவர்களிடத்திலும் இந்த ஐக்கியம் உருவானது. யூதர் புறையினத்தவர் என்கின்ற அந்த ஐக்கியம் தூய ஆவியருடைய அருட்கொடையால் கொடுக்கப்பட்டது. சீடர்களுக்குள் இந்த ஒருமனம் உருவானது. தேவாலயத்தில் இந்த ஐக்கியம் உருவானது. இல்லங்களில் இந்த ஐக்கியம் உருவானது. இதயங்களில் இந்த ஐக்கியம் உருவானது. இறை நம்பிக்கையில் இந்த ஐக்கியம் உருவானது. தூய ஆவியர் ஒரு புதிய ஐக்கியத்தை அன்று உருவாக்கினார். ஒரு இடம் அல்ல, பல இடங்கள் ஒன்றானது. பல இடங்கள் ஒன்றானது.
வடக்கூறும் தெற்கூறும் ஒன்றாக மாறியது. வடக்கு தெருவும் தெற்கு தெருவும் ஒன்றாக மாறியது. வடநாடும் தென்னாடும் ஒன்றாக மாறியது. ஆகவே கூடி வருவதிலே வருகின்ற ஒரு ஐக்கியம், ஒரு மனம் தூய ஆவியரால் கொடுக்கப்பட்டது. இன்று இந்த ஐக்கியம் நம்மிலே எந்த அளவுக்கு அது இருக்கிறது என்பதை நாம் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். பவுலின் காலத்திலேயே திருச்சபை வாக்குவாதங்களால் பிரிந்தது. அதனுடைய அடுத்த காலத்திலே திருச்சபை கோட்பாடுகளால் பிரிந்தது. தற்காலங்களிலே திருச்சபை பதவிகளால் இன்று பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் தூய ஆவியரால் ஆட்கொள்ளுகின்ற ஒரு நபர், தூய ஆவியரால் ஆட்கொள்ளப்படுகிற ஒரு திருச்சபை ஒரே நகரத்தாராய் மாற வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார், இசைவாய் இணைக்கப்பட்ட ஆவிக்குரிய மாளிகை நாம். இந்த தூய ஆவியரின் திருநாளை காணுகின்ற போது ஆவியானவர் நம்மை புதிய ஐக்கியத்துக்கு நேராய் அழைக்கிறார். அறைக்குள் இருந்த ஐக்கியம் அனைத்துலக ஐக்கியமாக மாறியது. இரண்டாவதாக, இந்த தூய ஆவியர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றுருவாக்கத்தை தந்தார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது அங்கே இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். தூய ஆவியார் புதிய ஐக்கியத்தை கொடுத்து அறைக்குள்ளிருந்த ஐக்கியத்தை அனைத்துலக ஐக்கியமாய் மாற்றினார். இரண்டாவதாக, தூய ஆவியர் தந்த காரியம் புதிய நம்பிக்கையை தந்தார். இந்த வசனம் சொல்லுகிறதே, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்தும் வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள், இறை நம்பிக்கையுடைய ஒரு யூதர்கள், அவர்களுக்கென்று ஒரு நம்பிக்கை இருந்தது. யூதர்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையுடைய யூதர்களுக்கு இப்பொழுது புதிய நம்பிக்கையை தூய ஆவியர் கொடுத்தார். புதிய நம்பிக்கை. அது எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவரவருக்குரியவைகள் அனைவருக்கும் உரியவைகளாக மாற்றப்பட்டது. தூய ஆவியார் அவரவர்களுக்குரியவைகளை அனைவருக்கும் உரியவைகளாக அவர் மாற்றினார். யூதர்கள் ஏராளமான நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இங்கே பழைய நம்பிக்கை என்று புதுப்பிக்கப்பட வேண்டும். எப்பொழுது இந்த பழைய நம்பிக்கையை நாம் புதுப்பிப்பது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஒரு புதிய நம்பிக்கை நமக்குள் உருவாக வேண்டும் என்றால் தூய ஆவியரால் நிரப்பப்படுதலும் உள்ளத்தை ஊடுருவி சென்று திறனாய்வு செய்கின்ற மாற்று பார்வைகளும் நம் இதயங்களிலே உருவாகவில்லை என்றால் புதிய நம்பிக்கைக்குள் நாம் பயணிக்க முடியாது. இந்த தூய ஆவியர் அன்று அந்த யூதர்களுடைய உள்ளங்களில் ஊடுருவியபடியால் ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்குள் உருவானது, மனமாற்றம் உருவானது. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படித்து பார்க்கிற போது பேதுரு சொல்லுகிறார், இந்த உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனமாற்றம், மன்னிப்பு, ஆவியரின் வரங்களினால் அவர்கள் நிறைக்க பெற்றார்கள். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறதே, நீங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியரின் வரத்தை பெறுவீர்கள். 2ஆம் அதிகாரம் 38வது வசனம்
மனம் திரும்பி மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியரின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியரின் வரம் இல்லாத ஒரு நம்பிக்கை யூதர்களுடைய அந்த பழைய நம்பிக்கை. தூய ஆவியார் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். இந்த யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? செல்வம் கடவுள் தருகின்ற ஒன்று, வறுமை கடவுளுடைய சாபம். ஆகவே வறுமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் கடவுளுடைய சாபம், பாவத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இப்பொழுது தூய ஆவியர் வருகிற போது அவரவருக்குரியவைகளை அனைவருக்கும் உரியதாக அவர்கள் மாற்றினார்கள். ஆதி திருச்சபையை நாம் பார்க்கிறோமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது 45வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். செல்வம் எனக்கு மட்டும் உரியது, செல்வம் கடவுள் எனக்கு தருகின்ற பரிசு என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் தூய ஆவியரால் நிரப்பப்பட்ட போது என்னுடையது அவர்களுக்கும் வேண்டும், அவரவர்களுக்குரியவைகள் அனைவருக்கும் உரியது என்கின்ற ஒரு பரந்த நம்பிக்கை. பழைய பக்தி புதுப்பிக்கப்பட்ட போது பகிர்வு வந்தது, புது நம்பிக்கை. இன்று பழைய பக்தி, பழைய நம்பிக்கை, பாரம்பரிய நம்பிக்கை தூய ஆவியரினுடைய இடையீட்டினால், தூய ஆவியரை பெறுவதினால் மாற்றுருவாக்கப்பட வேண்டும். இன்று புதிய சிந்தை, புதிய நம்பிக்கை நமக்குள் இன்று உருவாக வேண்டும். யூதர்களை போன்று இன்று பழைய நம்பிக்கையிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவம் எத்தனை! மரபுகளை வேலியாய் அடைத்து வைத்துக் கொண்டு அதற்குள்ளாகவே நின்று கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனை பேர்! இந்த புதிய நம்பிக்கை ஆசீர்வாதம் என்பதற்கு எதிரான ஒன்று. இந்த புதிய நம்பிக்கை ஆசீர்வாதம் என்பதற்கு எதிராக நிற்கிறது. அவரவருக்குரியவைகள் அனைவருக்கும் உரியதாய் மாற்றியது. இந்த புதிய நம்பிக்கை என்ன செய்தது பாருங்கள், இல்லத்தை ஜபவீடாக மாற்றியது. இல்லங்கள் தோறும் ஒரு புதிய நம்பிக்கை இல்லத்தை ஜபவீடாக மாற்றியது. இன்று அநேகருடைய இல்லங்கள் பாவத்தின் விளைவிடமாய் சென்று கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் வருகிற போது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறோம், ஆனால் இல்லம் சென்றபோது இல்லம் பாவத்தின் உறைவிடமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. ஆலயம் மட்டுமல்ல, இல்லங்களே ஆலயமாக மாற வேண்டும். ஒரு புதிய நம்பிக்கை தூய ஆவியர் என்று கொடுத்தார். இல்லங்கள் ஜபவீடாய் மாறியது, அனைவரும் வந்து போகும் இடமாய் மாறியது. எனக்குரியது மட்டுமல்ல, தூய ஆவியர் வந்தபடியால் அனைவரும் வந்து போகிற இல்லமாய் மாறியது. அப்பம் பிற்கின்ற ஆலயமாக இல்லங்கள் மாறியது. ஒரு புதிய நம்பிக்கை. ஆலயத்தில் மட்டும்தான் திருவிருந்து மேடை என்று நாம் இன்று நினைத்து கொண்டிருக்கிற போது, இந்த ஆதி திருச்சபை தங்களுடைய இல்லத்தையே அப்பம் பிற்கின்ற தூய மேடையாய் பலிபீடமாய் மாற்றியது. தூய ஆவியர் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். இல்லத்தையே பலிபீடமாய் மாற்றியது. அது நம்முடைய இதயத்தை பலிபீடமாய் மாற்றியது. இதயத்தை ஆண்டவர் வாழுகின்ற பரிசுத்த இடமாய் இந்த புதிய நம்பிக்கை மாற்றியது. தூய ஆவியர் அருளப்படுகிற போது புதிய நம்பிக்கையை அவர் தருகிறார். அவரவருக்குரியவைகள் அனைவருக்கும் உரியவதாய் மாற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையிலே 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நாம் படித்து பார்க்கிற போது, அப்போஸ்தல உபதேசத்திலே நம்பிக்கை கொண்டார்கள். இதுவரையிலும் யூத சட்டம்தான் அவர்களுக்கு நம்பிக்கை.
நியாய பிரமாணம்தான் அவர்களது நம்பிக்கையாயிருந்தது. இப்பொழுது ஒரு புதிய நம்பிக்கை, கிறிஸ்துவின் உபதேசம். அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த கிறிஸ்துவின் நம்பிக்கை இன்று பல நேரங்களில் கூட இந்த கிறிஸ்தவ விசுவாசங்கள் ஏராளமான வசனங்களை முன்வைத்து நம்முடைய விசுவாசத்தை நாம் இன்று பெருக்கிக் கொள்ளுகிறோம், தவறில்லை. ஆனால் எல்லாவற்றிலும் கிறிஸ்து முன்னிறுத்தப்படவில்லை என்றால் பொருள் இல்லாத விசுவாசமாய் சென்றுவிடும். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை வருகிற வசனங்களை கிறிஸ்து என்கின்ற அந்த ஒரு தலைமைத்துவத்தில், கிறிஸ்து என்கின்ற அந்த ஒரு சிந்தையில் நாம் திறனாய்வு செய்யவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய முடிவு அது பயனற்றது, அது வீணானது. இந்த தொடக்க கால திருச்சபையிலே தூய ஆவியர் அருளப்பட்ட போது இந்த கிறிஸ்துவின் உபதேசம், யூத சட்டத்திலிருந்து இந்த உபதேசத்தில் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், அந்நியோன்யத்தில் நம்பிக்கை கொண்டார்கள், அப்பம் விற்குதலில் நம்பிக்கை கொண்டார்கள், ஜெபத்தில் நம்பிக்கை கொண்டார்கள். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருக்கும் நம்பிக்கை. ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் தரித்திருக்கின்ற ஒரு புதிய நம்பிக்கையை தூய ஆவியர் என்று கொடுத்தார். யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? பண்டிகைக்கு கூடுகின்ற ஒரு நம்பிக்கை. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் அதுதான் நடந்தது. உலகமெங்கிலும் பறந்து நின்ற யூதர்கள் இந்த பண்டிகைகளை ஆசரிப்பதற்காக எருசலேமில் கூடி வந்தார்கள். தூய ஆவியர் இங்கே சொல்லுகிறார், பண்டிகைக்கு மட்டுமல்ல, அனுதினமும் ஆலயத்தில் கூடியிருக்கின்ற நம்பிக்கை. ஏதோ ஒரு நாள் ஆலயத்திலே வருகிற ஒரு நம்பிக்கை அல்ல, அனுதினமும் ஆலய பிரகாரங்களை தேடுகின்ற ஒரு புதிய நம்பிக்கையை தூய ஆவியர் கொடுக்கிறார். ஒரு புதிய பக்தி. இந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி பாருங்கள். யோவேலின் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாயது அமைந்தது. சிலருக்கு ஆவியல்ல, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். ஒரு சிலருக்கு மட்டும் என்று சொல்லவில்லை, மாம்சமான யாவர் மீதும் ஊற்றப்படுகின்ற ஆவியருடைய பிரசனம். இந்த புதிய ஒரு நம்பிக்கை தூய ஆவியர் தருகிறார். வரங்களினால் நிரப்பப்படுகிற நம்பிக்கை இன்று நமக்கு தேவை. வாரந்தோறும் வருகின்ற ஒரு நம்பிக்கை அல்ல, ஆவியர் அருளுகின்ற வரங்களினால் நிரப்பப்படுகின்ற ஒரு நம்பிக்கையை ஆவியானவர் இன்று நமக்கு தர வேண்டும். வரங்கள் வித்தியாசமானவைகள். நாம் இன்னொன்று கூட நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட மொழி வரங்களும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வருகின்ற வரங்களும் வேறுபாடுடையவை, வித்தியாசமானவை. பவுல் அங்கே சொல்லுகிற போது வரங்களில் வித்தியாசம் உண்டு, பலவிதம் உண்டு. ஆனால் எல்லா வரத்தையும் சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், என்னை போல மாறுங்கள், என்னை போல மாறுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். வரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். பேசும் வரம், குணமாக்கும் வரம், ஏராளமான வரங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வரங்களிலே பாசை வரம் என்பது கடைசியாக பட்டியலிடப்படுகிறது. அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. பாசை வரம் என்பது மற்றவர்களுக்கு புரிகின்ற வகையிலே அந்த பாசைகள் விளக்கப்பட வேண்டும், புரியாத பாசைகள் அல்ல. ஏதோ உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு பாசை, அந்நிய பாசை என்று இன்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அநேகர். அது அல்ல. பாசைகள் புரியப்பட வேண்டும். பவுல் அங்கே சொல்லுகிறார், புரிய வேண்டும், விளக்க வேண்டும். பாசை வரமுடையவர்கள் அதற்கான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியாத பாசை அல்ல, புரிகின்ற பாசை. ஆவியர் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை வரங்களினால் நிரப்பப்படுகின்ற, பாசைகளையும் விளக்குகின்ற, செய்தி சொல்லுகின்ற அந்த ஒரு நம்பிக்கையை
தூய ஆவியர் இன்று தருகிறார். இன்றைக்கு தரிசனம் காணுகின்ற நம்பிக்கை இன்று நமக்கு தேவை. தரிசனம் காணுகின்ற நம்பிக்கைகள் இன்று திருச்சபைக்கு தேவை. இந்த தூய ஆவியரின் அருட்கொடைகள் அருளப்பட்ட போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, ஆவியை ஊற்றுவேன், குமாரர்கள் குமாரத்திகள் வாலிபர்கள் மூப்பர்கள் தரிசனம் காண வேண்டும், சொப்பனங்களை காண வேண்டும். இன்று தரிசனம் காணுகின்ற நம்பிக்கை தேவை. தரிசனம் காணுகின்ற தலைமைத்துவங்கள் தேவை. தரிசனம் காணுகின்ற திருச்சபைகள் தேவை. தூய ஆவியரின் அருட்கொடைகளால் நிரப்பப்படுகிற போது நாம் தரிசனம் காணுகிறவர்களாய் மாறுவோம். தரிசனம் என்ன செய்தது? தரிசனம் அனனியாவை பவுலை ஏற்றுக்கொள்ள செய்தது. அனனியாவிடம் சொன்னது, தரிசனம் நீ இந்த பவுலை ஏற்றுக்கொள். தரிசனம் பவுலை ஏற்றுக்கொள்ள அனனியாவுக்கு வழிகாட்டியது. இந்த தரிசனம் பேதுருவை இறங்கி வர செய்தது. அந்த யூதன் என்ற பெருமையிலிருந்து, யூதன் என்ற பக்தி வரியிலிருந்து, யூதன் என்ற அந்த சமய நம்பிக்கையிலிருந்து இறங்கி வர செய்தது. கொர்நேலியுவை ஏற்றுக்கொள். நான் சுத்தமாக்கியதை நீ தீட்டாக நினைக்க கூடாது. தூய ஆவியரினால் அருளப்படுகிற தரிசனம் நம்மை இறங்கி வர செய்கிறது. பவுலை போன்ற வெறிபிடித்தவர்களை கூட ஏற்றுக்கொள்ள செய்தது. புதிய நம்பிக்கைக்குள் உருவாக்க அனனியாவை தூண்டியது. பேதுருவை போன்றவர்களை இறங்கி வர செய்து கொர்நேலியு போன்ற புறையினத்தவர்களையும் அங்கீகரிக்க செய்தது. இன்றைக்கு திருச்சபை குமாரர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இளையவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள் இன்று தரிசனம் காண வேண்டும். தூய ஆவியர் புதிய நம்பிக்கையை அவர் தருகிறார். தூய ஆவியர் தருகின்ற மாற்றுருவாக்கம் புதிய நம்பிக்கை. மூன்றாவதாக இந்த தூய ஆவியர் தருகிற மாற்றுருவாக்கம் புதிய பலன், புது பலத்தை அவர் தருகிறார். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கின்ற போது அந்த வசனம் இவ்வண்ணமாய் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுது பேதுரு 11 பேரோடு கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். உரத்த சத்தமாய் பேசுகிற ஒரு புதுபலன் தூய ஆவியரால் நிரப்பப்பட்ட போது புதிய பலனை ஆவியர் கொடுத்தார். அடைபட்டிருந்த சாட்சி அறிவிக்கும் சாட்சியாக மாறியது. தூய ஆவியர் புதிய பலத்தை கொடுத்தபடியால் அடைபட்டிருந்த சாட்சி அறிவிக்கின்ற ஒரு சாட்சியாய் மாறியது. இந்த ஆண்டவரினுடைய அன்பின் அடியவர்களாகிய சீடர்கள் எல்லோரும் அடைபட்டு போயிருந்தார்கள். இல்லத்திற்குள்ளாகவே பயந்து கலங்கி போயிருந்தார்கள். இந்த தூய ஆவியர் அருளப்பட்ட போது ஒரு புதிய பலம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இந்த நாளிலே தூய ஆவியரின் நாளாய் நாம் ஆசரிக்கிற போது இது நற்செய்தி பணியின் தொடக்க நாள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இது நற்செய்தி பணிவிடையின் தொடக்க நாள். ஒரு முறை கூட நாம் நற்செய்தி பணிக்காக தூண்டப்பட வேண்டும் என்கின்ற உந்துதலை தூய ஆவியர் நமக்கு தர வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். எருசலேமிலேயே அடைபட்டிருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைபரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியர் வருகின்ற போது
உலகத்தின் கடையெல்லை வரையிலும் சாட்சியாக மாற்றுவார் ஆண்டவர். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனம் கூறுகிற போது, ஆவியை உங்களுக்குள் வைப்பே, நீங்கள் உயிரடைவீர்கள், உயிரடைவீர்கள். ஒரு புதிய பலத்தை ஆவியர் தருகிறார். இங்கே ஆவியானவர் ஒரு புதிய பலத்தால் நிறைத்தார். கண்டவைகள் கேட்டவைகள் இவை எல்லாவற்றையும் கண்டு பயந்து போயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள். தேவன் எழுப்பியதற்கு நாங்கள் சாட்சிகள். பயந்தவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதுபலத்தால் நிறைத்தார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பார்க்கிற போது, பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டபடியால் அதிகாரிகளுக்கு முன் தைரியமாய் பேசினார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, படிப்பறிவின்மையுடையவர்கள், பேதமையுடையவர்கள், ஆனால் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அவர்கள் பேசினார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, பயமுறுத்தப்பட்ட போதும் நாங்கள் கண்டதை பேசாமல் இருக்க கூடாதே என்று தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பயமுறுத்த வந்தவர்களே பயந்தார்கள். இந்த இயேசுவின் சீடர்களை பயமுறுத்தியவர்கள் பயந்தார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையது! இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்! குணமாக்குகிறார்களே, இவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்களே, பயமுறுத்த வந்தவர்களையே பயப்பட செய்த சாட்சி இவர்களுடைய சாட்சி. பவுலினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, பவுல் பலமாய் தர்க்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம், யூதர்களுடைய துன்பம், கல்லறிதல் இவைகளின் மத்தியிலும் சேவான் ஆவியரால் நிரப்பப்பட்டு பலனடைந்தார் என்று காணுகிறோமே. தூய ஆவியர் அருளப்படுகிற போது புதிய பலத்தால் அடைபட்டிருக்கின்ற சாட்சிகள் அறிவிக்கின்ற சாட்சிகளாய் மாறும். இன்று தூய ஆவியர் நம்மிலே நிரப்பப்படுகிற போது நாமும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றுருவாக்கம் நம்மிலே உருவாகும். நம்மிலே இன்று ஒரு புதிய மாற்றுருவாக்கம் தேவை. திருமறையை நாம் படித்து பார்க்கிற போது அசுத்த ஆவி என்று ஒன்றையும் நாம் பார்க்கிறோம். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அசுத்த ஆவியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற போது லேகியோனை நாம் மிக அதிகமாக அறிந்த ஒரு செய்தி. இந்த அசுத்த ஆவியினுடைய அந்த செயல் என்ன தெரியுமா? பிரிக்கின்ற செயல். அசுத்த ஆவியினுடைய முதல் செயல் பிரித்தல். இந்த லேகியோனை பிரித்தது. லேகியோனை கட்டுக்கு அடங்காத முரட்டுத்தனமான ஒரு குணமுடையவனாய் மாற்றியது. லேகியோனை எவராலும் அடக்க முடியாத ஒரு சிந்தையுடையவனாய் மாற்றியது. இன்று அசுத்த ஆவிதான் அநேக சபைகளை பிரிக்கிறது. அசுத்த ஆவிகள் தான் அநேக குடும்பங்களை பிரிக்கிறது. அசுத்த ஆவிகள் தான் நல்ல சிந்தனைகளை பிரிக்கிறது. ஆனால் தூய ஆவியர் இணைக்கின்றவர். தூய ஆவியர் ஒன்றாக்குகிறவர். காரணம், ஒரு மனம் என்பது தெய்வீக குணம். ஒரு மனம் என்பது தெய்வீக குணம். பிரிவினை என்பது மாம்ச சிந்தை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆவியரால் நிரப்பப்பட்டவர்களெல்லாம் இந்த தெய்வீக குணத்தை ஆதி திருச்சபையிலே அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த திருச்சபையே இந்த ஆவியரால் நிரப்பப்பட்டிருந்தது. இன்று திருச்சபை, விசுவாச குடும்பங்கள் ஆவியரால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? ஒரு உண்மையை நாம் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆவியரால் நிரப்பப்படுவதை விட அதிகாரங்களால் நிரப்பப்படுவதையே இன்று மனிதர்கள் தேடுகிறார்கள். ஆவியரால் நிரப்பப்படுவதை விட அதிகாரங்களால் நிரப்பப்படுவதைத்தான் இன்று அதிகம் பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று விசுவாச குடும்பங்கள் ஆவியரால் நிரப்பப்பட வேண்டும், அதிகாரங்களால் அல்ல. அதிகாரங்களால் அல்ல, ஆண்டவருடைய வசனத்தினால் இன்று நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினால் வருகின்ற ஒரு மனமே தெய்வீகமான ஒரு மனம், சட்டத்தினால் வருகின்ற ஒரு மனம் அல்ல, பாரம்பரியங்களினால் வருகின்ற ஒரு மனம் அல்ல. ஆவியரால் வருகின்ற ஒரு மனம், தெய்வீக ஒரு மனம். அதுதான் இன்று திருச்சபையை இணைக்கின்ற ஒரு மனமாயிருக்கிறது. இன்று திருச்சபை தூய ஆவியரினுடைய வரங்களினால் நிரப்பப்பட வேண்டும், அதிகாரங்களினால் அல்ல. ஆவியரின் அருட்கொடை வரங்களினால் நிரப்பப்படுகிற போது ஒரு திருச்சபை, ஒரு தனி மனித வாழ்க்கை ஆவியின் கனிகளால் நிரப்பப்படும். அன்றைய திருச்சபை தூய ஆவியர் அருட்கொடையாக கொடுக்கப்பட்ட போது ஒரு புதிய ஐக்கியம் உருவானது. அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை புதிய ஐக்கியத்திற்காக அழைக்கிறார். உடைவுபட்ட ஒரு நிலை அல்ல, ஒரு புதிய ஐக்கியம். என் வீடு, என் ஜனம், என் உறவு, என் திருச்சபை, என் அணி என்று அல்ல, ஒரு பரந்த ஐக்கியம், அனைவரையும் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு ஐக்கியத்தை தூய ஆவியர் நமக்கு இன்று தர வேண்டும். தூய ஆவியர் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறவர். அவரவருக்குரியவைகள் அனைவருக்கும் உரியவைகளாக மாற்றப்பட வேண்டும். தூய ஆவியர் புதிய பலத்தை தருகிறார். அடைபட்டு இருக்கிறவர்களை அறிவிக்கின்ற சாட்சியாய் மாற்றுகிறார். இந்த வேளையிலும் கூட அந்த தூய ஆவியரால் ஒரு முறை கூட நிரப்பப்பட, ஆவியரின் வரங்களினால் நிரப்பப்பட, ஆவியரின் அருட்கொடைகளினால் நிரப்பப்பட ஆண்டவருடைய வசனங்களை தாழ்மையோடு ஏற்று ஆண்டவருடைய கரங்களிலே கொடுப்போம். ஆண்டவர் இந்த புதிய ஐக்கியத்தை, புதிய நம்பிக்கையை, புதிய பலத்தை நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலிருந்து நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய அருள்வாக்கை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தொழுகைக்கு நிறைவாக அனைவரும் இணைந்து 491வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 491. ரட்சிப்பை உயர்த்தி சொல்வோம் லோகம் நடுங்க, நரகாக்கினையை சொல்வோம் பாவம் அடங்க என தொடங்கும் 491வது ஞான பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம்.
ரட்சிப்பை உயர்த்தி கூவும் தோகம் அடங்க நரகாக்கினையை செய்வோம் பாவம் அடங்க பூர்வகால தேவதாசர் விஸ்தரித்த போல் மோட்ச லோகம் போகும் முன்னே செல்வோம் செல்வோம் ஆர்ப்பரிப்புடனே செய்வோம் செய்வோம் போர்பாலத்துடனே ஞான ஜாசி பாஷைக்கார ரட்சிப்படைய மோட்ச லோகம் போகும் முன்னே இயேசு வீரர் யுத்த சத்தம் பூமி எங்கும் மீட்படைந்த பேதைகளின் சாட்சிகளும் முழு லோகத்தையும் வெல்ல இன்னும் கொஞ்ச நாள் மோட்ச லோகம் போகும் முன்னே செல்வோம் செல்வோம் ஆர்ப்பரிப்புடனே செய்வோம் செய்வோம் போர்பாலத்துடனே நானா ஜாதி பாஷைக்கார ரட்சிப்படைய மோட்ச லோகம் போகும் முன்னே தீர சத்துருக்கள் என்ன சொன்ன போதிலும் சுத்த ஆவியின் பலத்தை பெற்று யாவிலும் உண்மையாக போர் புரிந்தால் வெல்வம் சாவிலும் மோட்ச லோகம் போகும் முன்னே செல்வோம் செல்வோம் ஆர்ப்பரிப்புடனே செய்வோம் செய்வோம் போர்பாலத்துடனே ஞான ஜாதி பாஷைக்கார ரட்சிப்படைய மோட்ச லோகம் போகும் முன்னே ஜெபம் செய்வோம். படைப்பனைத்தையும் மாற்றுருவாக்கம் செய்கின்ற தூய ஆவியராம் எங்கள் கடவுளே, தூய ஆவியர் அருட்கொடையாக கொடுக்கப்பட்ட நாளாய் இந்த நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியான வாய்ப்பினை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடியால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றி துதிக்கின்றோம். தூய ஆவியர் அருட்கொடையாக கொடுக்கப்படுகின்ற அந்த வரங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறைகூவலை உம்முடைய வசனங்களிலிருந்து எங்களுக்கு தந்த ஆண்டவரே, அப்போஸ்தல காலத்தில் திருச்சபை ஆவியரின் அருட்கொடை அருளப்பட்ட போது ஒரு புதிய ஐக்கியம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய பலன் அவர்களிலே உருவானதே. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாளை நினைவு கூறுகின்ற நாங்களும் ஒரு புதிய ஐக்கியம், ஆண்டவர் தருகின்ற ஐக்கியத்தை உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் தருகின்ற நம்பிக்கையை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், ஆண்டவர் தருகின்ற ஆன்மீக பலத்தால் நற்செய்தியாய் உம்மை நாங்கள் அறிவிக்கவும் எங்களை பலப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். முதியோர், பெரியோர், குழந்தைகள் என குடும்பமாய் தனிநபராய் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தூய ஆவியரின் பிரசன்னத்தினால் நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடையுபட்டு போன இல்லங்களிலே ஒரு மனதை தாரும். உடையுபட்டு போன கணவன் மனைவி உறவுகளிலே ஒரு மனதை, புதிய ஐக்கியத்தை தாரும். உடைவுபட்டு போன, பிரிந்து போன சகோதர சகோதரிகள் ஐக்கியத்திலே ஒரு புதிய ஐக்கியத்தை தாரும்.
இழந்து போன இறை நம்பிக்கையிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையை தாரும். உம்மை அறிவிக்க முடியாதபடி முடங்கி போன அந்த நிலையிலிருந்து ஒரு புதிய பலத்தை, ஆன்மீக பலத்தை ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பல்வேறுபட்ட நோயினால் இருக்கிறவர்கள், ஆண்டவர் இந்த நாளிலே என்னை சுகமாக்க மாட்டாரா, ஆண்டவர் என்னை பலப்படுத்த மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு விடுதலை தர மாட்டாரா என்ற ஏக்கங்களோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் அருளுகின்ற விடுதலையினால், ஆவியானவர் அருளுகின்ற புதிய பலத்தினால் நிறைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நிறைவா எங்களை தாழ்த்துகிறோம். வரங்களினால் வருகின்ற அந்த நிறைவினை, ஆவியரின் அருட்கொடையின் வரங்களினால் வருகின்ற அந்த நிறைவினை ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் முழுமையாக தந்து, ஆண்டவரே இந்த முழு படைப்பை மாற்றுருவாக்கம் செய்கிற நல்ல ஆன்மீக மாதிரிகளாய் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே கேட்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாமொருவருமே ஞானமுள்ளவருமாம் தந்தை, மைந்தன், தூயாவியானவராம் திரியேக கடவுளின் நிறைவுகளும் ஆசிகளும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அறிந்த சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய ஆவியார் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் நிறைவாக தங்கி ஆளுகை செய்வாராக.